Hi everyone, happy 78th Independence Day wishes to all, everyone. ஏன்னா எல்லா இந்தியன்ஸ்க்கும் என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். நாட் ஓன்லி ஃபார் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பியாக இருக்கணும். அதே சமயம் நம்மளோட ரைட்ஸ் டியூட்டி எல்லாமே தெரிஞ்சு நம்ம இன்னும் நல்ல ப்ரோக்ரெசிவாக ரொம்ப அழகாக கொண்டு போகணும் நம்ம தேசத்தைங்கிறது என்னோட விஷஸ். பாரத் மாதாவுக்கு கூட என்னோட இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ். ஏன்னா அவள் சந்தோஷமாக இருக்கணும். அவள் சந்தோஷமாக இருக்கிறதுனா இந்த சாயில் எரோட் ஆகாமல், ட்ரிமாஸ் இல்லாமல், அதெல்லாம் இல்லாமல் இந்த தேசம் பாரத் மாதா தானே தேசம். அவள் சந்தோஷமாக இருந்தால் நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். அவளோட குழந்தைங்க we are children of பாரத் மாதாங்கிறப்போ நம்மளும் சந்தோஷமாக இருப்போம். இன்றைக்கி இண்டிபெண்டன்ஸ் டே இதில் ஃப்ளாக் ஹாய்ஸ்ட் பண்ணுறப்போ நம்ம பிரைம் மினிஸ்டரோட இதில் ரொம்ப சில இது முக்கியமாக எனக்கு பிடிச்சிருந்த சில இது சொல்லணும். பட் அது நடக்க போகுதா என்னங்கிறது தெரியல. ஆனால் அது நல்லா இருந்தது. என்ன சொன்னார்னா, இது நம்ம நம்ம தேசத்தை இன்னும் ரொம்ப நல்லா ப்ரோக்ரெசிவாக கொண்டு போகிறதுக்கு 1 lakh யங்ஸ்டர்ஸை விதவுட் எனி பொலிட்டிக்கல் பேஸ், அதாவது பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு, ஃபேமிலி இல்லாத, பொலிட்டிக்கல் ஃபேமிலி இது வரைக்கும் கலர்ஸ் இல்லாத ஒரு யங்ஸ்டர்ஸை கொண்டு ஒரு பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு கரப்ஷன் ஃப்ரீ இந்தியாவுக்காக அந்த 1 lakh யங்ஸ்டர்ஸை இது பண்ணாலே, குரூப்பை ஃபார்ம் பண்ணாலே கரப்ஷன் ஃப்ரீ இந்தியா நல்ல ஒரு தேசமாக வரும் அப்படின்னாரு. இது யுத்த பூமி இல்லை, புத்தரோட பூமி எப்படி சொன்னார். அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அதுலேயே தெரியுது அவர் நம்ம கான்ஸ்டியூஷனை மதிக்கிறாருங்கிறது. புக்கை மட்டும் எடுத்தது இல்லாமல் மதிக்கிறாருன்னு. இதே அவரோட எல்லா இதுலேயும் ஸ்பீச்லேயும் இந்த வேர்ட்ஸ் அவர் ரிஃப்ளெக்ட் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா சோஃபார் பிஜேபியோட பர்சன்ஸ் பார்ட்டியை சேர்ந்த யாரோட இதுவும் இந்த மாதிரி புத்தரை சொல்ல மாட்டாங்க. ஆனால் அம்பேத்கர் சொன்ன அந்த புத்தரை அவர் சொன்னது இன்னைக்கு. ஏன்னா இது யுத்த பூமியில் அது ரிதமிக்காக சொல்லியிருக்காரா, ரைமிங்காக சொல்லியிருக்காரா என்னன்னு தெரியல. ஆனால் புத்தரோட பூமின்னு சொல்லியிருக்காரு. புத்தரோட பூமிங்கிறதே எல்லாத்தையும் சேர்ந்தது தான். காமாக இருக்கணுங்கிறது தான் புத்தரோட ஆசை. அந்த புத்தன் அவனும் ஒரு பெரிய கரெக்டு தான். அவன் பெரிய ஒரு எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனும் மாறினான். அந்த காம்னஸ் வரணும், எல்லாம் இன்னர் சோல் நல்லா இருக்கணும்னு அவன் நினச்ச மாதிரி தான். அசோகாவும் அதே மாதிரி தான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு இதில் அவனுக்கு அந்த கலிங்கா வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கும் அந்த ஞானம் அந்த மாதிரி. நம்ம இவருக்கும் எப்போ வேணால் எல்லாருமே அவங்களோட விஸ்டம் என்லைட்டன் ஆகும், அது ஓப்பன் ஆகிருக்கலாம். அதனால் நம்ம அதை ரொம்ப ரைட் வேல நம்ம எடுத்துக்கலான்னு என்னோட ஆசை. எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த ஸ்பீச் கேட்டப்போ. பரவாயில்ல, இந்த மாதிரி சொல்லியிருக்காரு. மோதியை இது வரைக்கும் ஆர்எஸ்எஸ் பிஜேபின்னு சொன்ன இடத்துல இந்த அழகான ஒரு ஸ்பீச்சை கேட்டப்போ ஹாப்பியாக இருந்தது. அதையே எல்லாருமே ஃபாலோ பண்ணி நல்ல ஒரு பொலிட்டிக்கல் பேஸ் இல்லாத, பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இல்லாதவங்க தான் பாலிடிக்ஸ்க்கு என்டர் ஆகி இன்னும் நல்லா கொண்டு போகணும். பொலிட்டிக்கல் அவேர்னஸ் வரணும் நம்ம யங்ஸ்டர்ஸ் நடுவில். புது ஒரு தேசம் உருவாகட்டும் இந்த இண்டிபெண்டன்ஸ் டே போதுன்னு சொல்லி என்னோட ஆசை. ஓகே, see you all, bye bye.